வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி ரெயின்போ நகரில் இயங்கி வரும் ஃபர்ஸ்ட் கிரை இன்டெலிடாட்ஸ் முன் மழலையர் பள்ளி ஆண்டு விழாவில் புதுவை முதல்வரின் பாராளுமன்ற செயலரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜான்குமார் எம்எல்ஏ கலந்து கொண்டு சிறுவர்களுக்கு பதக்கங்களை வழங்கி கௌரவித்தார். புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட ரெயின்போ நகர் 4th கிராஸ் எக்ஸ்டென்ஷனில் இயங்கி வரும் பிரபல ஃபர்ஸ்ட் கிரை இன்டெலிடாட்ஸ் முன் மழலையர் பள்ளியின் ஆண்டு விழா ஃபிட்னஸ் ஃபெஸ்டா 2024-25 என்ற பெயரில் கருவடிக்குப்பம் சித்தானந்தா கோவில் அருகில் அமைந்துள்ள புதுச்சேரி மருந்தாளுநர் சங்க கட்டடத்தில் உள்ள முதல் தளத்தில் இன்று சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் எம்எல்ஏ கலந்து கொண்டு சிறுவர்களுக்கு பதக்கங்கள் வழங்கி சிறப்புரையாற்றினர். இந்நிகழ்ச்சியினை பள்ளி முதல்வர் அருளானந்தன் அவர்கள் வெகு சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார். அதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் அவர்கள் குழந்தைகளுக்கு அறிவுரை வழங்கி நிகழ்ச்சியை சிறப்பித்தார். இந்நிகழ்ச்சியின் பொழுது திரளான பள்ளி குழந்தைகள் மற்றும் பள்ளி நிர்வாகிகள் மற்றும் ஆசிரிய பெருமக்கள் உடன் இருந்தனர். அதோட முக்கியம் நிறைய பேசுறது ஆனால் பேரண்ட்ஸ் வந்து அந்த பிள்ளைங்களுக்கு நடவாங்க விஷயத்தை ரொம்ப மனசு ரொம்ப டெஸ்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் அதாவது நம்ம வாழ்க்கை பிள்ளைங்களா அந்த பிள்ளைங்களுக்காக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ. புனித ரமலான் பண்டிகை முன்னிட்டு அரியங்குப்பம் தொகுதி ஜாகிர் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற ரமலான் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் நெல்லித்தோப்பு சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் மற்றும் ரேகன் ஜான்குமார் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். ஜாகிர் அவர்கள் வாழ்த்துரை வழங்கினர். அதனைத் தொடர்ந்து ரிச்சர்ட் ஜான்குமார் மற்றும் ரேகன் ஜான்குமார் அவர்கள் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு ரம்ஜான் பண்டிகை வாழ்த்துக்களை தெரிவித்தனர். விவேகானந்தர் என்ன சொல்றாரு? எனக்கு திறமையான சில இளைஞர்களை கூட நான் வென்று காட்டுறேன்னு சொன்னாரு. அதுமாரி என்கிட்ட இருக்கிற ஆள்லாம் எப்படிப்பட்டவங்க? திறமையானவர்கள் மட்டுமல்ல, நேர்வழியாளர்கள், நேர்மையானவர்கள். ஆமா, ஆண்டம் நியூட்டன் எலக்ட்ரான் புரோட்டான் விதிகளை கொண்டு ஒரு பொருளை பிரித்துக் கொண்டே சென்றால் ஒன்றும் இல்லை என்பது ஒரு வியப்பு. ஆனால் அந்த ஒன்றிலிருந்து தான் இந்த உலகம் உருவாகியிருக்கின்றது. அந்த ஒன்றை தான் நீ சிவன் என்கின்றாய், அவர் ஜீசஸ் என்கின்றார், நான் அல்லாஹ் என்கின்றேன். ஆனால் நான் மாறாக சொல்கின்றேன், அது என் தாய் என்று. எவன் தாயை மதிக்கின்றானோ அவனே சொர்க்கத்தை செல்வான் என்று அனைவருக்கும் காக்கப்பட வேண்டும். ஏழைகள் துயர் துடைக்க பெரிய வேண்டும். இதெல்லாம் நடக்கணும்னு சொன்னா அண்ணனுக்கு ஒரு வாய்ப்பு தரணும். சரியா? நிறைய கட்சி எடுக்கலாம்.
புதுச்சேரி போதைப்பொருள் தடுப்பு பிரிவு இன்ஸ்பெக்டர் ரமேஷ் மற்றும் போலீசார் நேற்று முன்தினம் இரவு நகர பகுதிக்குள் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது புதுச்சேரி தற்காலிக பேருந்து நிலையத்தில் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் வாகனத்தில் ரோந்து வந்தபொழுது மர்ம நபர் ஒருவர் போலீசாரை பார்த்தவுடன் திடீரென ஓட்டம் பிடித்தார். உடனே சந்தேகமடைந்த போலீசார் அந்த நபரை விரட்டி சென்று பிடித்த பொழுது அவர் வழிக்கு விழுந்ததில் அவரது கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து அவரது பையை சோதனையிட்டதில் அப்பொழுது அவரது பையில் 4 கிலோ கஞ்சா மறைத்து வைத்திருந்தது தெரிய வந்தது. இதன் மதிப்பு 1.6 லட்சம் இருக்கும். இதுகுறித்து போலீசார் விசாரணையில் புதுச்சேரி ஜிஎன் பாளையம் பகுதியைச் சேர்ந்த சித்தானந்தம் என்பதும் ஆந்திராவிலிருந்து கஞ்சா வாங்கி புதுவையில் விற்க எடுத்து வந்ததும் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. தொடர்ந்து போலீசார் சித்தானந்தம் மீது வழக்கு பதிந்து கைது செய்தனர். தொடர்ந்து சித்தானந்தத்தை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். காரைக்காலில் இருந்து மீண்டும் பயணத்தை துவங்கிய மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படையினரின் விழிப்புணர்வு மிதிவண்டி பேரணியை மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா கொடியசைத்து துவக்கி வைத்தார். மேலும் வீரர்களை வழியனுப்பும் விழாவில் காரைக்கால் மிதிவண்டி குழுவினர் பங்கேற்று சிறப்பித்தனர். மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படையின் 56வது உதய தினத்தை முன்னிட்டு 14 பெண் வீரர்கள் உட்பட 125 படை வீரர்கள் கடற்கரை சாலை மார்க்கமாக மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவிலிருந்து கன்னியாகுமரிக்கு 9 மாநிலங்கள் வழியாக 6553 கிலோமீட்டர் தூரம் சைக்கிளில் பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். இந்திய கடலோர சுற்றுச்சூழல் மத்திய கடலோர பாதுகாப்பை மேம்படுத்தும் இந்த விழிப்புணர்வு மிதிவண்டி பயணத்தை கடந்த 7ஆம் தேதி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதையடுத்து அவர்கள் ஒடிசா, விசாகப்பட்டினம், விஜயவாடா, நெல்லூர், சென்னை வழியாக நேற்றிரவு காரைக்கால் வந்தடைந்தனர். தொடர்ந்து இன்று காலை மீண்டும் தங்களது பயணத்தை துவங்கினர். சிஐஎஸ்எஃப் டிஐஜி சிவகுமார், காரைக்கால் மாவட்ட லட்சுமி சௌஜன்யா, காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் ஆகியோர் கொடியசைத்து வைத்து சைக்கிள் விழிப்புணர்வு பேரணியை துவக்கி வைத்தனர். மேலும் வீரர்களை வழியனுப்பி விழாவில் காரைக்கால் மிதிவண்டி குழுவினர் பங்கேற்று அவர்களுடன் சிறிது தூரம் பயணித்து வீரர்களை வழியனுப்பி வைத்தனர். புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்று துவங்கி நடைபெற்று வரும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை 26 தேர்வு மையங்களில் 174 தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த 8632 மாணவ மாணவிகள் தேர்வுகளை எழுதி வருகின்றனர். மாணவர்கள் முறைகேடுகளில் ஈடுபடுவதை தடுக்க 20க்கும் மேற்பட்ட கண்காணிப்பு படைகள் அமைக்கப்பட்டுள்ளது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று முதல் வருகின்ற 15ஆம் தேதி வரை புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் நடைபெறுகின்றது. இதற்காக புதுச்சேரி பகுதியில் 20 தேர்வு மையங்களும், காரைக்கால் பகுதியில் 6 தேர்வு மையங்களிலும் மாணவ மாணவிகள் தேர்வு எழுதி வருகின்றனர். அதன்படி புதுச்சேரியில் 146 தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த 7278 மாணவ மாணவிகளும் 573 தனி தேர்வர்களும், இதேபோன்று காரைக்காலில் 28 தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த 497 பள்ளி மாணவர்களும் 284 தனி தேர்வர்களும் என 8632 மாணவ மாணவிகள் தேர்வுகளை எழுதுகின்றனர். தேர்வில் மாணவர்கள் முறைகேடுகளில் ஈடுபடுவதை தடுக்க முதன்மை கண்காணிப்பாளர்கள், துறை அலுவலர்கள், பறக்கும் படை அலுவலர்கள், வழித்தட அலுவலர்கள் மற்றும் அறை கண்காணிப்பாளர்கள் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டு தேர்வை கண்காணித்து வருகின்றனர். தேர்வின் பொழுது தடையின்றி மின்சார சேவை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தேர்வு நடைபெறும் நாட்களில் தேர்வு எழுத வருகை தரும் தேர்வர்கள் அலைபேசி மற்றும் எந்தவொரு தகவல் தொடர்பு சாதனங்களையும் எடுத்து வர தடை செய்யப்பட்டுள்ளது. தேர்வு அறையில் மற்றும் தேர்வு மையத்தில் ஒழுங்கின செயலில் ஈடுபடும் தேர்வர்கள் கண்டறியப்பட்டால் அவர்கள் புரியும் குற்றத்திற்கு ஏற்ப தண்டனைகள் அளிக்கப்படும் எனவும் பள்ளிக்கல்வித்துறை எச்சரித்துள்ளது. புதுச்சேரி கதிர்காமம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் என்ஆர் காங்கிரசின் இளைஞரணி மாநில தலைவருமான KSP ரமேஷ் எம்எல்ஏ அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு கிருஷ்ணா நகரில் உள்ள ஜாலி ஆதரவற்ற பெண் மற்றும் ஆண் குழந்தைகளுக்கான காப்பகங்களில் உணவுகளை புதுச்சேரி மாநிலம் என்ஆர் காங்கிரஸ் இளைஞரணி மாநில பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் வீரப்பன் உணவு வழங்கினார். இதில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் மற்றும் இளைஞர் காங்கிரஸ் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டார்கள். மேலும் சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷின் பிறந்த நாளை வெகு விமர்சையாக கொண்டாடிய என்ஆர் காங்கிரஸ் இளைஞரணி மாநில பொதுச் செயலாளரும் வழக்கறிஞருமான வீரப்பன், துணை சபாநாயகர் ராஜவல் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். மங்களம் தொகுதி வடமங்கலம் பகுதியில் புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு திறந்து வைத்தார்.
புதுச்சேரி மங்கலம் தொகுதிக்குட்பட்ட வடமங்கலம் பகுதியில் சுத்தமான குடிநீர் வழங்க வேண்டுமென அப்பகுதி மக்கள் தொகுதி எம்எல்ஏவும் அமைச்சருமான தேனி ஜெயக்குமாரிடம் கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்நிலையில் அப்பகுதியில் உள்ள இந்துஸ்தான் லிவர் லிமிடெட் நிறுவனத்தின் சமூக நீதியின் மூலம் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையம் அமைக்க அமைச்சர் நடவடிக்கை மேற்கொண்டார். அதன் அடிப்படையில் அப்பகுதியில் உள்ள சங்கராபரணி ஆற்றங்கரையோரம் புதிதாக போர்வெல் அமைக்கப்பட்டு இந்த இடத்தில் புதிதாக தண்ணீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டது. இதன் திறப்பு விழா இன்று காலை நடைபெற்றது. இதில் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்டு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையத்தை பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை கொமேல் பஞ்சாயத்து அதிகாரிகள் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் உட்பட பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி கைவினை கலைஞர்கள் சார்பாக ஐம்பொன் சிலை சிற்பி பத்மஸ்ரீ ராதாகிருஷ்ணனுக்கு பத்மஸ்ரீ முனுசாமி தலைமையில் சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தமிழக பகுதி புதுக்கோட்டை மாவட்டம் சாமிமலை பகுதியைச் சேர்ந்த ஐம்பொன் சிலை தயாரிப்பாளர் ராதாகிருஷ்ணன் டெல்லியில் 27 அடி உயர நடராஜர் சிலை செய்ததற்கு மத்திய அரசு 25ஆம் ஆண்டிற்கான சிறந்த கலைஞருக்கான ஐம்பொன் சிலை சிற்பி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு பத்மஸ்ரீ விருதினை வழங்கி கௌரவித்துள்ளது. விருது பெற்ற ராதாகிருஷ்ணனை புதுச்சேரி கைவினை கலைஞர் பத்மஸ்ரீ விருதாளர் முனுசாமி தலைமையில் கைவினை கலைஞர்கள் அவரை நேரில் சந்தித்து சால்வை அணிவித்து தலையில் கிரீடம் வைத்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் கைவினை கலைஞர் ராஜசிற்பி தேசிய விருதாளர்கள் சேகர், வெங்கடேசன், ராமகிருஷ்ணன், பன்னீர்செல்வம், ஸ்டேட் அவார்ட் பெற்ற ஆனந்த்ராஜ், சிற்பி கலை மாமணி, சண்முகம், தமிழ்நாடு சிற்பகுரு விருதாளர் வெங்கடேஷ் ராஜா, தேசிய விருதாளர்கள் மற்றும் புதுச்சேரி தமிழக பகுதியைச் சேர்ந்த கைவினை கவிஞர்கள் பத்மஸ்ரீ விருதாளர் ராதாகிருஷ்ணனுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இசைப்பூக்கள் வாட்ஸ்அப் குழு நடத்தும் சித்திரை தமிழ் புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு ஆலோசனைக் கூட்டம் நேற்று அரியங்குப்பம் அருகே உள்ள மணவெளியில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு நிறுவனர் கலைவாணன் முன்னிலை வகித்தார். இளஞ்செழியன் தலைமை தாங்கினர். சட்ட ஆலோசகர் சிவகுமார், துணைத் தலைவர்கள் தங்கதுரை, திலீபன், பொது செயலாளர் SVS குமரன், வேல்முருகன், செயலாளர்கள் இசைவேந்தன், விக்னேஷ் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். இக்கூட்டத்தில் எதிர்வரும் ஏப்ரல் 14ஆம் தேதி சித்திரை 1ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு நிகழ்ச்சிகள் புதுச்சேரி பாண்டி மெரினா கடற்கரையில் நடத்துவது குறித்து இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் ஆங்கில புத்தாண்டு கொண்டாடுவது போல் பாண்டி மெரினாவில் தமிழ் புத்தாண்டை சிறப்பாக கொண்டாட வேண்டும். அதில் நம் பாரம்பரிய விளையாட்டு நிகழ்ச்சிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகளான தாரை தப்பட்டை, சிலம்பாட்டம், மயிலாட்டம், கரகாட்டம், வால் சண்டை, குத்து வரிசை, தீப்பந்தாட்டம், ஜிம்னாஸ்டிக், வான வேடிக்கை, DJ நிகழ்ச்சிகள் என ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டுமென தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை ராமகிருஷ்ண நகரில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவர் ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் பள்ளி பொதுத் தேர்வு நடைபெறும் தினங்களில் மாணவர்கள் அதிக மதிப்பெண் எடுத்து தேர்ச்சி பெற வேண்டி சகஸ்ரநாம அர்ச்சனை மற்றும் ஆராதனைகள் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று துவங்கி நடைபெற்ற ஒரு நிலையில் தேர்வு எழுதும் மாணவர்கள் அதிக மதிப்பெண் பெற்று வெற்றி பெற வேண்டி ஆலயத்தில் சகஸ்ரநாம அர்ச்சனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பெற்றோர்கள் கலந்து கொண்டு தங்களது பிள்ளைகளின் பெயர், நட்சத்திரம், ராசி ஆகியவற்றை சங்கல்பம் செய்து சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். தொடர்ந்து லக்ஷ்மி ஹயக்ரீவருக்கு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது.
புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த கோவில்பத்து பகுதியில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ சுயம்பரத பஸ்வனி சமேத ஸ்ரீ பார்வதீஸ்வரர் சுவாமி தேவஸ்தானம் உள்ளது. இவ்வாலயம் மேற்கு திசை நோக்கி அமைந்துள்ள இவ்வாலயத்தில் ஆண்டுதோறும் பங்குனி மாதத்தில் ஒரு வார காலம் மாலை நேரத்தில் சூரியனின் ஒளி இறைவன் மீது நேரடியாக விழும். ஸ்ரீ சூரிய பகவான் ஸ்ரீ பார்வதீஸ்வர சுவாமியை வழிபட்டதாக கூறப்படுகின்றது. அதன்படி ஆண்டுதோறும் பங்குனி மாதத்தில் சூரிய பூஜை விழாவாக ஒரு வாரம் கொண்டாடப்படுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு சூரிய பூஜை விழா இன்று துவங்கியது. இன்று மாலை 6 மணியளவில் சூரியனின் ஒளி மூலவர் ஸ்ரீ பார்வதீஸ்வரர் சுவாமி மீது விழுந்தபொழுது சிவபெருமானுக்கு விசேஷ பூஜைகள் மற்றும் தீப ஆராதனை நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீ பார்வதீஸ்வரர் சுவாமி சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் அதனைத் தொடர்ந்து வெள்ளி கவசம் அணிவித்து பல வண்ண மலர்களால் அலங்காரம் செய்விக்கப்பட்டு மகா தீப ஆராதனை நடைபெற்றது. ஸ்ரீ பார்வதீஸ்வரர் சுவாமியின் மீது சூரிய ஒளி நேரடியாக விழும் காட்சியினை ஏராளமான பக்தர்கள் கண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து சூரிய பகவானுக்கு தீப ஆராதனை நடைபெற்றது. புதுச்சேரி கிருமாம்பாக்கம் அடுத்த புதுக்குப்பத்தை சேர்ந்தவர் முனியப்பன் மீனவர். இவர் கடந்த 2021ஆம் ஆண்டு 5 வயது சிறுமியை கடத்தி சென்று பாலியல் தொல்லை கொடுத்ததுடன் யாரிடமும் தெரிவிக்க கூடாது என மிரட்டியுள்ளார். இதையறிந்த சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் கிருமாம்பாக்கம் போலீசார் போக்சோ பிரிவின் கீழ் முனியப்பன் மீது வழக்கு பதிந்து கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கு விசாரணை போக்சோ நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. அரசு சிறப்பு வழக்கறிஞராக பச்சையப்பன் ஆஜரானார். வழக்கு விசாரணை முடிந்த நிலையில் நீதிபதி சுமத்தி நேற்று தீர்ப்பு வழங்கினார். அதில் குற்றவாளி முனியப்பனுக்கு 12 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் ரூபாய் 26,000 அபராதம் விதித்தார். மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு இழப்பீடாக அரசு ரூபாய் 2 லட்சம் வழங்க வேண்டுமெனவும் தீர்ப்பு வழங்கினார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவ பெருமாள் திருக்கோவிலில் 10ஆம் தேர்வு தொடங்கியதை அடுத்து மாணவர்கள் பெற்றோர்களுடன் வந்து 1008 சகஸ்ரநாம அர்ச்சனையில் பங்கேற்றனர். லக்ஷ்மி ஹயக்ரீவரின் சகஸ்ரநாம அர்ச்சனை மாணவர்கள் தேர்வில் அதிக மதிப்பெண் பெறுவதற்காக மேல் படிப்பில் சிறந்து படிப்பதற்காக செய்யப்படுகின்றது. இதனையடுத்து புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவ திருக்கோவிலில் 10ஆம் வகுப்பு தேர்வு இன்று தொடங்குவதை அடுத்து மாணவர்கள் பெற்றோர்களுடன் வந்து 1008 சகஸ்ரநாம அர்ச்சனையில் பங்கேற்றனர். மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஹயக்ரீவர் பெருமாளுக்கு மலர்களால் அர்ச்சனை செய்தவாறு 1008 சகஸ்ரநாம அர்ச்சனை செய்யப்பட்டு மாணவர்களுக்கு பெருமாள் காலடியில் வைக்கப்பட்ட எழுது பொருட்கள் வழங்கப்பட்டது. அஷ்டாந்தரம்யாய நமஹ அஷ்டபுஜாய நமஹ யஷ்டிசிட்டிகராய நமஹ மூர்த்தி புத்ருஸ்துதாய நமஹ ஆனீத வேத புருஷாய. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.